Hi friends, welcome to Kavi Stitchings. Today day 68, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் ஒரு காட்டன் மிக்ஸ்டு saree தான். இப்போ நேற்று நம்ம ஒரு saree பார்த்தோம் இல்லைங்களா, அது கூட அந்த saree இந்த saree நான் சேர்த்து தான் எடுத்தேன். ரெண்டுமே வந்து எனக்கு கலர் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்ததுனால எடுத்தேன். இதில் இந்த வாடாமல்லி கலர் ப்ளஸ் ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக வந்து இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஸ் ஏ டீச்சராக இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி அப்படின்னாக்கா நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லைங்களா, வடிவியல் சம்மந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஷேப் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த saree மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து காட்டன் மிக்ஸ்டு saree தான். அப்பர் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் கலரில் மினிமைஸ் சைஸில் கொடுத்துருப்பாங்க. லோயர் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே காப்பர் கலர் தான், பட் ஆனால் அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பிரிண்டடாக இருக்கும். தெரியுதுங்களா? saree ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். முந்தி மட்டும் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். முந்தி எப்பவுமே டிசைன் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். இது வந்து அதாவது இந்த கலருக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த டிசைன் வந்து எடுத்து காட்டுற மாதிரி தெரியல, பட் ஆனால் உடம்புலாம் இருக்கிற டிசைன் மட்டும் தெரியுது. அந்த முந்தியில் இருக்கிற டிசைன் வந்து அந்த அளவுக்கு எடுப்பாக இல்லை. பட் ஆனால் இந்த கலரும் பார்டரும் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணனால இதை நான் எடுத்தேன். நான் இதை இந்த சாரீக்கு நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாரீக்கு நான் டிசைன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களே டிசைன் கொடுத்துட்டாங்க. செம்மையாக இருந்தது அவங்க கொடுத்துருந்த டிசைன். எம்ப்ராய்டரி வந்து அவங்களே போட்டு வரும் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஒரு சேலஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டிசைனை அழகாக தைக்கிறது தான் சேலஞ்ச். இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒன்றும் கிடையாது, யூனெக் மாடல் தான் வந்துருச்சு. பட் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளவர் வந்து கார்னரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை அந்த ஃப்ளவர் மாதிரியே தைக்கிறது தான் இதில் இருக்க சேலஞ்சாக இருந்துச்சு. நான் அதே மாதிரி தச்சியும் வச்சுருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க கொடுத்துருக்க எம்ப்ராய்டரி ஃப்ளவர் மாடல்லே நான் வந்து அதை தைச்சி அழகாக எடுத்துட்டேன். அதை இதுதான் இந்த ப்ளவுஸில் உள்ள ஒரு சேலஞ்ச். இதுதான் ப்ளஸ் கைக்கு அவங்க அந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், கீழே வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு, அந்த வாடாமல்லி கலர். சரி, ஏன் வீட்டில் தானே வச்சுருப்போம் நம்ம, ஏன் வீணாக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை இதில் அட்டாச் பண்ணேன். இது வந்து சாரீக்கு அந்த ப்ளவுஸுக்கு நல்லாவே எடுத்து கொடுத்துச்சு அந்த கலர், வாடாமல்லி கலருக்கு. இங்கேயும் பாருங்கள். இது வந்து எதுக்கு வாங்கினேன்னு தெரில இந்த பட்டன்ஸு, பட் ஆனால் இந்த சாரீக்கு மேட்சாக இருந்ததுனால இதில் எடுத்து வச்சுட்டேன் நான். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்றும் அதிகமாக கொடுக்கல, 2 லேஸை மட்டும் ஆப்போசிட் சைடில் கொடுத்து ஒரு ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆப்போசிட் சைடு இருக்கிறனால அந்த ஷேப் ஒரு 3D ஷேப் மாதிரி அது உங்களுக்கு கிடைக்கும். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. டை நாட் வழக்கம் போல் எப்பயும் ட்ரையாங்கிள் டை நாட் தான் பண்ணியிருக்கிறேன், வித் லேஸோடு பண்ணியிருக்கிறேன். இது போல் saree வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க எனக்கு தெரியும், பட் ஆனாக்கா இதே மாதிரி நீங்கள் தைச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் டைலர்கிட்ட சொல்லி எனக்கு இதே ஷேப்பில் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க அதை கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இதில் தைக்க வராது அப்படின்றதுக்காக அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பாகவே கட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஷேப் தனியாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தைச்சி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த டிசைன் நான் எப்படி தைச்சிருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியா தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.